ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்விகா டைனி கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்விகா டைனி கிச்சனில் கேசரி பண்ண போகிறோம். கேசரினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ வாட்டர் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரவை எடுத்துக்க போகிறோம். ரவை நம்ம 3 கப்ஸ் ஆஃப் ரவை எடுக்க போகிறோம். 3 கப்ஸ் ரவை. 3 கப்ஸ் ரவைக்கு நம்ம 9 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் கேசரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 3 கப் ரவைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இந்த சுகரை நல்லா போதுமான அளவு இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் முந்திரி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் பிஸ்தா உங்களோட விருப்பப்பட்டவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நான் ஆரஞ்சு சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெய் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்க போகிறோம். அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரியும் ட்ரை கிரேப்ஸையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மிச்சம் இருக்க நெய்யை அதில் எடுத்துக்க போகிறோம். இப்போது அந்த நெய்யில் இந்த ரவையை வறுக்க போகிறோம். இந்த ரவை வறுக்கும்போது நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் ரவையை வறுக்கும்போது அது ஒட்டாமல் கேசரியில் நமக்கு நல்லா அழகாக வரும். இப்போ அதை ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3 கப் ரவைக்கு 9 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகி நல்லா பபுள்ஸ் வந்த பிறகும் இதில் நம்ம இப்போ பபுள்ஸ் வந்துச்சா, இப்போ அதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரெட் கலர், எல்லோ கலர், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு ரவையை ஆட் பண்ணுறோம். ரவையை ஆட் பண்ண பிறகு நம்ம கையை எடுக்காமல் கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். விட்டோன்னா கட்டி ஆயிரும். அப்புறம் நமக்கு திருப்பி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், கை எடுக்கக்கூடாது. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறிட்டே இருக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நெய் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியும் அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கேசரி சூப்பராக வந்துடுச்சு. இதை இப்போது ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்களா கேசரி எப்படி வந்திருக்குன்னு? வாவ், சூப்பர். எல்லோரும் அன்விகா டைனி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் கேசரி சாப்பிட்லாம். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.